இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் கூடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடத்தில் ஜெபமும் வேத தியானமும் ஒரு 20 நிமிஷம் நடக்க இருக்கிறது. இந்த பகுதியில் குடியிருக்கிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், நீங்கள் விரும்பினால் இந்த இடத்தில் நடக்கிற ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். இந்த ஜெபம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். வியாதியோடு, பலகீனத்தோடு, போராட்டத்தோடு இருப்பீர்களானால் இந்த ஜெபத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் உங்களுக்கு வேண்டிய அதிசயங்களை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். விசுவாசித்து வாருங்கள். தேவன் உங்களை நன்மைகளினாலே நிரப்புவாராக. இப்போதும் இந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர் பரமசிவம் ஜேம்ஸ் அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையான அந்த சுவிசேஷமாகி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரை எடுத்துக்கொண்ட பிரயாசத்திற்காய், அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஆண்டவரே உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஆண்டவரே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் ஆண்டவரே அவர்களை ஆயத்தப்படுத்தினபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் நடமாடின நாட்களிலும் கிராமங்கள் தோறும் சென்று நீர் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தினுடைய கர்த்தாவே சுவிசேஷத்தை இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றும் உலகத்திலே கிரியை செய்து அநேகர் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாளிலே ஆண்டவரே, இந்த இடத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய சத்தியமானது வெளிப்பட்டு அநேகர் கர்த்தாவே மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமுள்ளவர்களாகத்தக்கதாய் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனிதர்கள் அல்ல, மனிதருடைய வார்த்தை அல்ல, தேவரீர் தாமே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகளை ஜனங்கள் கர்த்தாவே வார்த்தைகளை கேட்கும்போது உள்ளத்திலே கிரியைகள் நடைபெறட்டும் ஆண்டவரே. தடைகள் தடசங்கள் எல்லாவற்றையும் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்காய் அநேகர் ஆயத்தமாக அநேகர் இந்த நாளிலே விடுதலை பெற நோயாளிகள் ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகள் ஆண்டவரே, அசுத்தாவினுடைய போராட்டங்கள் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவர் இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரரை கரங்களை எடுத்து பயன்படுத்தும். கடந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தாவி ஸ்தோத்திரம். இப்போதும் நம்மத்தில் இருக்கிற சகோதரர் ஏனோக் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம். எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளாத நல்ல ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் அவர் மெய்யாகவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சஞ்சலங்கள் சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது.
வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது, பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது, உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது, சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் உங்கள் சஞ்சலங்களை, உங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா தடைகளையும் இயேசு உங்கள் வாழ்க்கையில நீக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அருமையான பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்து பேச இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்கள் நடுவில் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற சில வார்த்தையை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். பூலோகம் எங்கிலும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் நடக்க இருக்கிற அடையாளங்கள், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்கி நாங்கள் இந்த இடத்துல வேதத்திலிருந்து சில வார்த்தை உங்களுக்கும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நீங்கள் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தெருக்கள் தோறும் போய் ஆண்டவருடைய கடைசி கால செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் நடுவிலே நாங்கள் வந்திருக்கிறோம். வீடுகளில் ஆங்காங்கே இருக்கிறவர்கள்
எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் அனுதினமும் டிவியில் செல்ஃபோனில் கேட்குறீங்க, செய்திகளை கேட்குறீங்க. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட சில செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து செவி கொடுப்பீர்களானால் நிச்சயம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் வேதத்தில் 1 கொரிந்தியர் 10:26 இவ்வண்ணமாக எழுதியிருக்கிறார், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று. நீங்க காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பூமியில நாம் அதிகபட்சமா ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பூமியில கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து வாழ வைக்கிறார். இந்த பூமியை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் காண்கிறவைகளையும் இதுவரையிலும் நீங்கள் காணாதவைகளையும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ இந்த பூமியில நாம வாழுகிறோம் ஆண்டவர் தந்த ஆயுசின் நாட்கள் வரைக்கும். இப்போ இந்த பூமியில எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய இஷ்டத்திற்கு இந்த பூமியில வாழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வேதத்தை மனுஷனுக்கு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் தெளிவாய் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் அதெல்லாம் அறிந்து புரிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் உங்களுடைய தலைமுறைகள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்னைக்கு சில நேரங்களில் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள், எனக்கு ஏன் இவ்வளோ கண்ணீர்கள், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நெருக்கங்கள், எதை செய்தாலும் வாய்க்கிறதில்ல, எதை செய்தாலும் எனக்கு வெற்றி இல்லை, தோல்வியையே நான் பார்க்கிறேன். பல விதத்தில் நீங்கள் கண்கலங்க இருக்கிறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. ஏன் சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம் ஒருவேளை எனக்கு கெட்ட நேரமாக இருக்கும், இல்லை யாரோ சேவனை வச்சிட்டாங்க, இல்லைனா நான் பிறந்த நேரம் சரியில்லை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் மனுஷனை குறித்து மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் புரிந்து அதன்படி வாழுவீர்களானால் உங்கள் கெட்ட நேரங்கள் எல்லாம் நல்ல நேரமாக இன்றைக்கு மாறும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவர் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையே என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, மனம் திரும்பணும். இந்த பூமியில் நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, துன்மார்க்கமாய் வாழுவீர்களானால், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுவீர்களானால், மதுபான பிரியர்களாய் வாழுவீர்களானால், பாவத்தில் வாழ்வீர்களானால், துன்மார்க்கத்தில் வாழ்வீர்களானால், நீங்க அந்த வாழ்க்கையில இருந்தெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48 ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை அன்றைக்கு ஆண்டவர் பிரசங்கித்தார். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. உங்களையும் என்னையும் படைத்த தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறாரா. பூரண சர்க்குணம் அப்படின்னா எல்லாவித நல்ல குணங்களும் உடையவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவரிடத்துல துன்மார்க்கம் இல்லை, அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல வஞ்சகம் இல்லை, அவரிடத்துல பொறாமை இல்லை, அவரிடத்துல எரிச்சல் இல்லை.
அவரிடத்துல இருக்கிற குணங்களை நீங்க கவனிங்க. பூரண சர்க்குணராய் இருக்கிறாராம் தேவன். அப்பா இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இன்றைக்கு இந்த பூமியில நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். உங்க கெட்ட நேரம் எல்லாம் நல்ல நேரமாய் மாறணும். நான் பிறந்த நேரம் சரியில்லை, என் தலையெழுத்து நல்லா இல்லை, இப்படியே யோசிக்கிற நீங்கள் உங்க குணங்களை மாற்றுவீர்களானால் உங்களை படைத்த தேவன் எவ்வளோ நல்லவராய் இருக்கிறார் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறாராம். அவரிடத்துல வஞ்சகம் இல்லை, அவரிடத்துல பொறாமை இல்லை, அவரிடத்துல துன்மார்க்கம் இல்லை. அவருடைய குணத்தை குறித்து இயேசு சொல்லும்போது பூரண சர்க்குணராய் இருக்கிறாராம். அப்படியே நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பிரசங்கித்தார். ஆகவே நீங்கள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாய் உங்க குணங்களை மாற்றணும். உங்க கெட்ட ஸ்பாபங்களை மாற்றணும், கோபங்களை மாற்றணும், எரிச்சலை மாற்றணும், துன்மார்க்கமான கிரியைகளை மாற்றணும். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ரோமர் 2:6, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில படிப்பு மூலமாய் வரக்கூடிய பலன், வியாபாரத்தின் மூலமாய் வரக்கூடிய பலன், தொழில் மூலமாய், விவசாயத்தின் மூலமாய், கால்நடை மூலமாய் செய்கிற எல்லா கைகளின் பிரயாசத்தின் மூலமாய் வரக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் வரக்கூடிய பலன் எதனால வருகிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிற அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு பரிபூரணம் வருகிறது என்றால் தேவன் கொடுக்கிறார். அது எப்படி வருகிறது அப்படின்னா அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம துன்மார்க்கமாய், பாவமாய், வேசித்தனம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, குடிவரியில மூழ்கி, மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்பி, பகையோடு பழித்திருக்கிற சுபாவத்தோடு நாம வாழுமே ஆனால் நம்ம அதற்கேற்ற கிரியைகளுக்கு தக்க பலனை தான் நம்ம அடைவோம். ஆகவே இந்த பூமியில வாழுகிற நீங்கள் நன்மையாய் வாழுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை பேசுங்க, நன்மையானதை பாருங்க, நல்லதை செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பலனும் நன்மையானதை பரலோகத்தின் ஆண்டவர் தருவார். இப்போ நீங்க நினைக்கலாம், இந்த வார்த்தை தெரியாம என்னுடைய 40 வயசு வரைக்கும், 50 வயசு வரைக்கும், அல்லது வாலிப வயசு வரைக்கும் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டேன், நான் செய்த பாவத்திற்கு அளவே இல்லை, நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறேன், இப்படி இனி என்னுடைய வாழ்க்கை என்ன, எனக்கு நல்ல பலன் கிடைக்குமா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படி வந்தார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில வந்தார் அப்படின்னா வியாதி உள்ள ஜனங்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இந்த பூமியில நிறைய பேர் வியாதியோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். பிசாசு போராட்டத்தில் இருந்தார்கள், பிசாசு போராட்டத்தில் இருந்தவர்களை சுகமாக்கினார். சேவனை கட்டுகளில் இருந்தவர்களை இயேசு சுகமாக்கினார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது செய்த அற்புதங்களை ஒரு புஸ்தகம் போட்டு எழுத போனால் பூமி கொள்ளாதான் அவ்வளோ அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து போதிக்காக வந்தார், ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் வந்தார். மூன்றாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமுடையவர் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்றால் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பாவம் இயேசு கிறிஸ்து மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமான பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க,
இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொல்லி மனதார சொல்லுங்க. ஆண்டவர் வேதத்துல சொல்லுகிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை மறைத்து செய்கிறது, மறைமுகமாய் செய்கிறது. நான் செய்கிற பாவம் என் வீட்டுக்கு தெரியாது, நான் செய்கிற பாவம் என் குடும்பத்திற்கு தெரியாது, என் சபைக்கு தெரியாது, என் தெருவுக்கு தெரியாது, என் ஊருக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நாம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும், நாம வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடூரமானதாய் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்க பாவத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லுங்க. இதுவரையிலும் சத்தியம் தெரியாமல், ஆண்டவருடைய வார்த்தையை புரியாமல், வேதம் தெரியாமல், வேதத்தை வாசிக்காமல் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்துட்டேன், என்னுடைய பாவத்தை தயவாய் மன்னிங்க என்று சொல்லி நீங்க கேட்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்க வல்லவராய் கூட இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் ஒரு மனுஷனை சும்மா விடாது. பாவம் செய்யும் போது அதற்குரிய பலன் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் பாவம் செய்து வாழுவானால் அவன் மேல சாபம் வரும். சாபம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சில குடும்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தலைமுறையாய் குறிப்பிட்ட வியாதி தொடர்ந்து வரும். இப்பெல்லாம் மாரடைப்பு வரும்போது சொல்லுகிறார்கள், உங்க தாத்தாக்கு இருந்திருக்கா, உங்க அப்பாக்கு இருந்திருக்கா, ஒருவேளை அந்த வாரிசுபடி வரலாம். இப்படி எத்தனையோ வியாதிகள் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது. சில மரணங்கள் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது. நீங்க கவனித்தீர்களானால் இளம் வயதின் மரணம் எத்தனையோ குடும்பத்துல நம்ம பார்க்கிறோம். சின்ன வயசுலே மரணம், 30 வயசுலே மரணம், வாலிப பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். சில குடும்பத்துல இந்த மாதிரி சாபத்தினால வந்த பயங்கரமான மரணங்களை பார்க்கிறோம், வியாதிகளை பார்க்கிறோம், குழந்தை இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம், திருமண தடைகளை பார்க்கிறோம். சில குடும்பத்திலாம் திருமண தடைகள் தலைவிரித்து ஆடுகிறது. எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், பையன் நல்ல பையன்தான், பிள்ளை நல்ல பிள்ளை தான், வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஆசீர்வாதமாய் நிறைவாய் இருக்கிறது, ஆனாலும் வாய்க்கிறது இல்லை. எதனால அப்படின்னா, நீங்க கவனித்தால் இதுவும் ஒரு விதமான சாபம் பல விதத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரலாம். ஆகவே இன்றைக்கு சபிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். உங்க சாபங்கள் எல்லாம் இயேசு சுமந்திருக்கிறார். உங்க சாபத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனையை கொடுத்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு மன்னித்து, எங்கள் தாத்தாவுனுடைய காலத்தில் இருந்த வியாதிக்கு கர்த்தர் எங்களை நீங்களாக்கி இருக்கிறார். எங்க தகப்பனுடைய நாட்களில் இருந்த உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர்களுக்கு எங்களை நீங்களாக்கி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லுங்க. இன்று முதல் நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு புது வாழ்வை தந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, உங்க குடும்பங்கள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் இரக்கம் செய்வார். அப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஜனங்களை அற்புதம் செய்த, ஜனங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்தார். ஜனங்களுக்காக, தலைமுறைக்காகவே இயேசு பலியாகி இருக்கிறார். இதற்காக மட்டும் வந்தாரா என்று சொல்லி நீங்க கேட்டீர்களானால், இயேசு இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கிறார்கள். இயேசு சீசர்களிடத்துல சொல்லுகிறார், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வந்தாரோ, மறுபடியும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல நான் வருவேன் என்று சொல்லி சீசர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை தான் நான் உங்களிடத்துல சொல்ல போகிறேன். என்ன ஒரு 10 நிமிஷத்துல என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். தயவு செய்து கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது
சீசர்களுக்கு சொன்னார், நான் மறுபடியும் பூமியினுடைய கடைசி நாட்களில் வருவேன் என்று சொல்லி. இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்போ நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, பூமியினுடைய நாட்கள் முடிந்தா எனக்கு என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், எனக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது. அது என்ன சம்பவம் நடக்கும் என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறுபடியும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் வருவாராம். அப்படி வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்து வேத வசனங்களை கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும், இந்த வசனத்தின்படி வாழ்ந்து தன்னுடைய நாட்கள் முடிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. அது என்ன காரியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவோம். அதற்கு பிறகு இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தின் நாட்கள் தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க இயேசுவை விசுவாசிப்பீர்களானால் உபத்திரவத்தின் நாட்களுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். அந்தி கிறிஸ்துவினுடைய கொடிய காலத்திற்கு நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நீங்க போய் பரலோகத்திற்கு சேரணும்னா ஒரே வழி, இயேசுவை நீங்க தேவன் என்று விசுவாசிக்கணும். அப்படியே இயேசு கிறிஸ்துவினிடத்துல சொல்லணும், நான் இன்றைக்கு என்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லணும். அப்படியே உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும். சபைகளில கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் எதற்காக அப்படின்னா, மத மாற்றத்திற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்காக கொடுக்கப்படுகிறது, பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு பாவி, நான் பாவம் செய்தேன், ஆனால் இனி செய்ய மாட்டேன், இனி பரிசுத்தமாய் வாழுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல பணிவானானால் அவனுக்கு பாவ மன்னிப்பாகிய ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதோடு கூட அப்படி ஞான ஸ்நானம் எடுக்கிறவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். இந்த பூமியில சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேயின் ஆவி, செத்தவர்களின் ஆவி அவங்கள பிடிச்சிட்டு தொந்தரவு பண்ணுது, நான் ஆடிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் நாம கேள்விப்படுகிறோம். அப்போ ஒரு மனுஷன் செத்த ஆவி பேய் பிடிக்கும் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு ஆவி வரும் அப்படின்னா, ஆண்டவர் சபையில அவருடைய ஆவியை கொடுக்கிறார். அதுக்கு பேரு தான் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தேவனுடைய ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு விரோதமாய் சேவனை வைத்தாலும், எத்தனை மந்திரவாதி ஒன்று கூடி சேவனை வைத்தாலும் அந்த சேவனை அந்த குடும்பத்தையோ அந்த மனிதனையோ சேதப்படுத்த முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவர், வல்லமை உடையவர், அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் தேவனுடைய ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நீங்க மறுரூபமாகப்பட வேண்டும் அல்லது உயிர்த்தெழுத வேண்டும், உயிர்த்தெழுந்து அவரோடு கூட போகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இயேசுவை விசுவாசித்திருக்க வேண்டும், ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் சீக்கிரமாய் அதிசீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்பொழுது நீங்கள் மறுரூபமாகி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இது ஒரு செய்தி. என்ன ஒரு செய்தி? கடைசி காலம் எதை மூலமாய் நாம கடைசி காலத்தை அறிந்து கொள்ளலாம் என்றால், கடைசி காலத்திற்காக ஒரு 8 அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 8 அடையாளங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது, சம்பவித்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் யுத்தங்கள். யுத்தங்களை நாம கேட்கும்போது பார்க்கும்போது டிவி வழியாக நாம நினைக்கிறோம் ஒரு செய்தி என்று சொல்லி. அது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தமாயிரு, இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ மனம் திரும்பு என்று சொல்லி இந்த யுத்த செய்தி உங்களை எச்சரிக்கிறது. நீங்க நன்றாய் கவனிங்க. எங்கேயோ ஒரு தேசத்துல யுத்தம் நடக்கிறது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்கிறது, காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்கிறது. ஆனா நாம எங்கே இருக்கிறோம்? ஆனால் கடைசி காலத்தினுடைய அடையாளம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிறதற்காக தான் இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக விஞ்ஞானம் அவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருந்தே நாம டிவி மூலமாய் செய்தி மூலமாக கேட்கிறோம், பார்க்கிறோம் நேரடியாக. காசால என்ன நடக்கிறது, உக்ரைன்ல என்ன நடக்கிறது, பாலஸ்தீனத்துல என்ன நடக்கிறது என்று வீட்டுக்குள்ளே இருந்தே அறிகிறோம்.
எதற்காக இந்த வளர்ச்சி, எதற்காக இந்த வசதி? இந்த அடையாளம் உங்க காதுகளுக்கு வரணும், இந்த அடையாளம் உங்க கண்கள் காணணும். நீங்கள் எச்சரிக்கை அடைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்கிறதற்காக தான் இந்த கடைசி காலத்துல இவ்வளவு வளர்ச்சி ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படியே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தேசங்களில பயங்கரமான பஞ்சம், சோமாலியா தேசத்துல பயங்கரமான பஞ்சம், ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல பயங்கரமான பஞ்சம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பல தேசங்கள் பஞ்சத்தை நோக்கி போகிறது. நம்முடைய தேசத்திலே வட இந்திய பகுதியில் சரியான சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை. எத்தனையோ குடும்பம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து 200 ரூபா 300 ரூபா சம்பளத்திற்கு வேலை செய்கிறாங்க. காரணம் சரியான வருமானம் இல்லை. வருமானம் இல்லாதனால பல இடங்களில குறைவுகள், பஞ்சங்கள் வருகிறது. ஸ்ரீலங்கா தேசத்துல பஞ்சங்கள் இருக்கிறது, பாகிஸ்தான் தேசத்துல பஞ்சங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளத்துல ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல கொரோனா என்கிற கொடிய கொள்ளை நோய் முழு உலகத்துக்கும் வந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கான தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கான மட்டும் தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்திற்கான மட்டும் தேவன் அல்ல, முழு உலகத்திற்கான தேவன், முழு தேசத்திற்கான தேவன், முழு ஜாதி ஜனங்களுக்கான தேவன், ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கவனித்தால் அவருடைய அடையாளங்களும் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல மட்டும் வந்து போகாமல், ஒரு மாவட்டத்துல மாநிலத்துல மட்டும் நின்று போகாமல் முழு உலகத்திலேயும் வருகிறது. எதற்காக அப்படின்னா எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கிறதற்காக இந்த அடையாளத்தை ஒரு கிராமத்திற்கு அடையாளமாக வைக்காமல் முழு உலகத்திற்கே அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2015 வருஷத்துல இருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கும் அதிகமான முறை இந்த பூமி அசைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 வாரத்துக்குள்ளாக 900க்கும் அதிகமான முறை இந்த பூமி அதிர்ந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இயேசு என்கிற தெய்வம் வருகிறார், இயேசு என்கிற இரட்சகர் வருகிறார். மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, இயேசுவை விசுவாசி, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆயத்தப்படு. ஆமென். இந்த பொல்லாப்புகளுக்கெல்லாம் இயேசு என்கிற தெய்வம் உன்னை நீங்களாக்கி இரட்சிப்பார் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் 100 வருஷத்துக்கு முன்பதாக எல்லா குடும்பங்களுக்குள்ளாக நல்ல அன்பு, கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம். கணவன், மனைவி, சித்தப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம். ஒரே வீட்டில் 6-7 உடன்பிறப்புகள் எல்லாரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தோம். இன்னைக்கு அது சாத்தியமா அப்படின்னா 100 வருஷத்துக்குள்ள எல்லாம் தலைகீழ மாறிற்று. ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் சேர்ந்து வாழ முடியல. பிள்ளை தாய்கிட்ட பேசி 2 மாசம் ஆகுது, மகன் தகப்பன்ட்ட பேசி 2 மாசம் ஆகுது. காரணம் என்ன? அன்பு தணிந்து போகுது. ஒரே வீட்டிற்குள்ளாக 4 பேர் சந்தோஷமா இருக்க முடியல. இன்னும் கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இது 7வது அடையாளம். இன்னும் ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க கவனித்தால் இந்த காலம் எப்படி போய் கொண்டிருக்கின்றார். ஒரு கள்ளக்காதனுக்காக தன்னுடைய 2 பிள்ளையை கொன்றுவிட்டு அவனோடு போக ஆயத்தமாகுகிறாள் பெற்ற தாய். ஒரு செல்போன் வாங்கி கேட்கிறாள் ஒரு மனைவி. கணவன் சொல்லுகிறேன் பணம் இல்லை. சொந்த பிள்ளையை பஜார்ல வித்து 15,000 ரூபா வாங்கி செல்போன் வாங்குறாள். செல்போன் எத்தனை நாளைக்கு உழைக்கும்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். பிள்ளை அப்படியா? சொந்த பெத்தெடுத்த பிள்ளையை விற்கக்கூடிய நிலைமைக்கு இந்த காலங்கள், அன்பில்லாத காலத்தை நம்ம பார்க்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அன்பு, 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா நாம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஆண்டவர் சொன்ன அடையாளத்தில் உண்டு. அதே போல கடைசி அடையாளம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உங்கள் நடுவில் வேதத்தை குறித்து வெக்கப்படாமல் இந்த இடத்துல வந்து ஏன் பேசுகிறோம்? இந்த பணி நாங்களா ஏற்படுத்தி கொண்டதல்ல, நாங்களா விரும்பி செய்ய வந்ததில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் இதை கட்டளையிட்டால், ஒரு
கிராமத்தோடு நின்று போகும், ஒரு மாவட்டத்தோடு நின்று போகும். எங்களைப் போல அநேகர் தெருவில் நின்று இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். வருகை குறித்து, பரலோகத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே கட்டளை, அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் உங்கள் நடுவில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இப்படி கடைசி காலத்தினுடைய அடையாளம். ஆகவே இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். பின்னையும் நான் எப்படிப்பட்ட வேதத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், நான் வாசிக்கிற, நான் இதுவரையிலும் பிரசங்கிக்கிற இந்த வேத வசனம் சாதாரண வசனம் இல்லை. நீங்க கவனித்தீர்களானால், உலகத்தில் அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதிகமான மொழிகளில அச்சிடப்பட்டு, மொழிபெயர்க்கப்பட்டு, அச்சிடப்பட்டு ஆமேன் விநியோகத்தில் இருக்கிற ஒரே புஸ்தகம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய புஸ்தகம், வேத புஸ்தகம் மட்டும்தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் மாத்திரம் 1400க்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுகிறது. ஆனால் உலகமெங்கிலும் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இதுவரையிலும் கர்த்தருடைய வேதம் 1700க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி வேதம் சாதாரண வேதம் அல்ல, அது பயங்கரமானது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது, அதில் சொல்லப்பட்ட வசனம் சத்தியமானது. ஆகவே விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே தொடர்ந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் கேட்கும்படி நாங்கள் பேசியிருக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பேரும் இந்த வார்த்தையில மனம் திரும்பட்டும், இயேசுவை விசுவாசிக்கட்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும், பாவ வாழ்க்கையில இருந்து பரிசுத்தத்திற்கு நேராய் திரும்பட்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். அப்படியே இந்த ஜெபத்தை பயத்தோடும் பக்தியோடும் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாய் தேவ வல்லமை கடந்து போகட்டும், குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும். சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், அவரவருடைய குடும்பத்தில் சமாதானங்கள் பெருகட்டும், சந்தோஷங்கள் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும் என்று வாழ்த்துகிறோம். திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வீடு வாசல்கள் கட்டி எழுப்பப்படட்டும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி தாருங்க. மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இப்போதும் இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களிடத்தில் உங்கள் நடுவில் இதுவரையிலும் பிரசங்கித்த வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்க விரும்பினால் அதை இலவசமாய் நாங்கள் உங்களுக்கு தர விரும்புகிறோம். யாருக்காகிலும் வேதம் வேண்டுமேயானால், நான் இன்னும் வாசிக்க விரும்புகிறேன், பாவத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன், மனம் திரும்புதலை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்க விரும்பினால் இலவசமாய் வேதத்தை தர விரும்புகிறோம். வந்து வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிங்க.